எதிர்நீச்சல் சீரியல்ல பார்கவிக்கும் நம்ம தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. அன்பு அவ்வளோ புத்திசாலித்தனமா இருந்தும் தர்ஷன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த தர்ஷன் என்னை ஏமாத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பொழந்துடுற ரெண்டு பேரையும் கையை காலை உடச்சி இருந்தால் தான் தர்ஷன் அன்பே கதின்னு இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் ஆவேசத்தை துடிக்கவும் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்ம அறிவுக்கரசி. ஸோ அறிவுக்கரசி ஏன் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா எந்த முடிவாக இருந்தாலும் இந்த வீட்டு பெரிய மனசை எடுக்கட்டும், கரிகாலா ஃபோனை போடுறா நீ குணசேகரன் மாமாவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. ஸோ குணசேகரன் வரட்டும், அதுக்குள்ளே நானும் வர வைக்கிறேன், இன்னைக்கு ரெண்டில் ஒரு முடிவு இங்கே தெரிஞ்சே ஆகணும், நீங்கள் போடு ஈஸ்வரேக்காவுக்கு ஃபோனை போடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி கிட்ட சொல்லுவாங்க நம்ம ஜனனி. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. தர்ஷன் ஏன் இப்படி அவசரப்படுறான்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. இப்போ ஜனனி சாருபாலாவுக்கு கால் பண்ணுறாங்க. சாருபாலாவுக்கு கால் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சுங்க வீட்டில். தர்ஷன் போயிட்டு அவகிட்ட பார்கவி கிட்ட தனியாக பேசியிருக்கான், இதை பார்த்த அன்பு ரூமை வெளியில் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ தர்ஷன் ஏன் இப்படி அவசரப்படணும், அவனுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிடுச்சுல்ல, அதுதாங்க எனக்கும் தெரியல, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, நம்ம என்ன பண்ணட்டும், இப்போவே வந்து கதவை உடச்சி கூட்டிகிட்டு வர்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இல்லை அப்படி பண்ணால் வந்து நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், கோர்ட்டில் அந்த வீட்டில் தங்கறதுக்கு மட்டும் தான் உரிமை கொடுத்துருக்காங்க, அவள் எந்தவித உரிமையும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களா நம்ம சாருபாலா. ஸோ இப்போ போயிட்டு என்னதான் நீ டோரை உடச்சி கூட்டிகிட்டு வந்தாலையும் அது பார்கவிக்கு தாங்க கெட்ட பேர் வரும். ஏன்னா கோர்ட்டில் உனக்கு தங்குறது தான் சொன்னேன், அந்த வீட்டு பையன் கூட நீங்கள் பழக்கமாகிறது இது எந்த வகையிலும் சரியில்லை அப்படின்னு பார்த்தோன்னா கோர்ட்டில் சொல்லிவிடுவாங்களா. ஸோ இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி குணசேகரனே வந்துடுறாரு. டை என்னடா பண்ணி வச்சுருக்க, நீ திருந்தவே மாட்டியா, அவ்வளவு நடிப்பு உங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டியா இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலார்னு ஒரு அறைய விடுறாங்க. அந்த பார்கவியை கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க நம்ம அன்புக்கரசி. ஏன்னா ஏற்கனவே அன்புக்கரசி பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க இல்லையா, இதை விலைக்கு விடுறதுக்கு ஜனனி எவ்வளவோ சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ கூண்டோட ஜெயிலுக்கு தான் போகணும் உங்கள் கும்பலோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும் பார்த்து. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பார்கவி விட்டுடுறாங்க. ஆனால் இப்போ ஆதி குணசேகரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தி கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க, என்ன பண்ணுன்னே தெரியாது, என் கோவத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ நான் தர்ஷனை கூட்டிகிட்டு போக போகிறேன், கல்யாணத்துக்கும் நீங்கள் வராதீங்க, எதுக்குமே வராதிங்க, கல்யாணம் முடிஞ்சுட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் போதும், தர்ஷனை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. ஸோ ஆதி குணசேகரன் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு தெரிஞ்சு தான் நம்ம ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, தர்ஷனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, அப்படி இருந்தும் நீங்கள் துன்புறுத்தி கல்யாணம் பண்ணால் அவன் வாழ்ந்துருவானா, அவன் வாழணுன்னா அது அவன் நினச்சா மட்டும்தான் முடியும், அவன் கல்யாணம் பண்ணணுன்னா அது அவனுக்கு பிடிச்சா மட்டும்தான் முடியும். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இந்த கல்யாணத்தை இத்தோட நிறுத்திட்டு பார்கவிக்கு தர்ஷனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பனாகவே நம்ம ஈஸ்வரி. இப்படி சொல்லவும் ஆதி குணசேகரனுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுதுங்க. இந்த கல்யாணம் நடக்குன்னா ஒரு உயிர் பலி போகும்னு சொன்னாங்க இல்லையா, அது நீயாக தான் இருப்ப போல இருக்குது, இதே மாதிரி பேசிட்டு இருந்தா, யார் மகனை யார் மகளை கொடுக்குறது, அவளே அட்ரஸ் இல்லாதவ, அவளுக்கு நான் வந்து கட்டி வைக்கணுமா, எனக்கு அவன் மருமகளா, ஒளி போட்டுருவேன், ஒருத்தியை கூட நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு நம்ம ஆதி குணசேகரன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷனை நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் பார்கவியை வச்சுட்டு இங்கே இருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறதுனால தானே பஞ்சம் அது வந்து பற்றிக்குது. ஸோ தர்ஷன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, நம்மக்கிட்ட நாடகம் நடித்து எவ்வளவோ வந்து பேசிகிட்டு இருந்தான், இது எல்லாமே பொய்யாக்கிட்டு இந்த பொண்ணையும் ஏமாற்றிட்டு மாடியில் வந்து பேசியிருக்கானே, நான் இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் லைவ் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணி தான் அமிச்சேன், ஆனால் ஃபோனை வேறு யாருக்கிட்டே கொடுத்துட்டு மாடியில் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் வந்து தர்ஷன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ தர்ஷனுக்கும் இவனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அன்றைக்கி மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தனியாகவே இதை தான் பேச வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் கையில் அன்பு பொண்ணு சொல்லிடுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் இருக்குது, இந்த கல்யாணத்தில் மட்டும் நான் ஜெயிச்சு காமிச்சிட்டு அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். மிஸ்டர் குணசேகரன், இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வச்சா ஜெயிச்சதான் அர்த்தம் கிடையாது, தோத்ததுக்கு மறுபடியும் தோத்ததான் அர்த்தம். ஸோ ஒரு விருப்பம் இல்லாத பையனை கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் அவன் வாழ்ந்துருவானா, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துடாதீங்க, இந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துடாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரன் கையில் ஈஸ்வரி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுருப்பாங்க. ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுத்தமாகவே வந்து பிடி கொடுக்கல. ஆனால் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க நம்ம ஈஸ்வரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து
நம்ம பார்கவி அட்டாக் பண்ணாங்க இல்லையா அறிவுக்கரசி, அது வீடியோ ஃபுட்டேஜ் வச்சுட்டு இருக்காங்க வீடியோ எடுத்து. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கம்ப்ளைண்ட் குடுக்க போறாங்க. அதாவது கட்டாய கல்யாணம் பண்றாங்க என் மகன் தர்ஷனுக்கு. என் மகன் தர்ஷன நீங்க கேட்டு பாருங்க. அவனுக்கு இந்த கல்யாணத்தில விருப்பமே இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்காக போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஏற்கனவே ஜீவானந்தம் சொல்லி வச்சாரு, இந்த விஷயத்த கமுக்கமா முடிச்சுக்கங்க. இப்போதைக்கு இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. ஸோ பத்திரிக்கையில மட்டும் பார்கவின்னு மட்டும் பேர் மாத்துங்க. நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் அடிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா, என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு தர்ஷன் போயிட்டு, அவள பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கினாரு. ஏற்கனவே தர்ஷனால மட்டும் தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு. தர்ஷன் தான் பார்கவிய லவ் பண்றேன்னு ஏமாத்துனாரு. அவங்க இருக்கிற இடத்துக்கே, "சரிடா, நீங்க இருக்கிற பக்கமே நாங்க வரல" அப்படின்னு பார்த்தோன்னா கொடைக்கானலுக்கு போனாலையும், அந்த இடத்துலயும் அவரு போயிட்டு அவங்க உயிருக்கு பாதிப்பு வச்சு, அவங்க அப்பா இறந்து, இவ்ளோ நிலைமையில நின்டு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லியும், சுவர் ஏறி குதிச்சு போயிட்டு அந்த பொண்ண பார்த்து, அந்த பொண்ணுக்கு தான் மறுபடியும் துன்புறுத்துறாங்க. ஸோ கழுத்த புடிச்சு நெரிக்கிறாங்க. உன்ன கொல்லாம விடமாட்டேன்றாங்க. ஆத்திரத்தில துப்பாக்கி எடுத்து நம்ம ஆதி குணசேகரன் பார்கவிய போட்டு தள்ளினா, இந்த பாவமும் சேரப்போறது நம்ம தர்ஷனுக்கு தான். ஏன்னா, பார்கவி வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு, இப்ப நான் உன்கிட்ட வந்து விளக்கமா சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்களா ரூம்ல. அது ஏன்னா, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷன வந்து கல்யாணம் பண்ணிக்கின்ற ஆசை இல்லன்னா கூட, அவங்க அப்பா பட்ட காயம், அவங்க அப்பா இறந்து போன காயம் அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பா பார்கவியோட மனசுல. அவங்கள எல்லாரையுமே பழி வாங்கணும். ஆதி குணசேகரனுக்கு பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒருத்தர எப்படி மதிக்கணும், ஒருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி தரதுக்காக மட்டுமே இந்த கல்யாணத்துல ஒத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க. ஸோ, அத வெளிப்படையா இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அன்பு வந்து பார்த்து ஒரு பெரிய பிரச்சனையே போயிடுச்சு. ஸோ, இந்த வீட்ட விட்டு நாங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போவாங்க. தர்ஷன விட்டுட்டு நீங்க எங்க வேணா போங்க. தர்ஷன் என் பையன். நானும் இதுல உரிமை இருக்கு. அவன் கல்யாணத்துக்கு அவனுக்கு தான் முழு உரிமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. "பா, நான் தான் சொல்றேன்லப்பா, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. நான் பார்கவி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. பலார் பலார்ன்னு அரைஞ்சு பார்த்தீங்கன்னா கழுத்த நெரிச்சிருவாரு. "அப்ப செத்து போயிடு. ஒண்ணு அன்ப கட்டிதனா கட்டிக்கோ. இல்லன்னா செத்து போயிடு. எனக்கு ஒரு பையனே இல்ல. எனக்கு பையனே பிறக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்த புடிச்சு நெரிக்குவாரு. உடனடியா பார்த்தீங்கன்னா போலீஸும் வந்துடுறாங்க. ஈஸ்வரி கூப்பிட்ட மாரி. "இந்த வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க பரோல்ல வந்திருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுங்க. பரோல் கேன்சல் ஆச்சுன்னா, உங்க தம்பி கூட நீங்களும் போய் கழி தின்ன வேண்டியது தான்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. "இந்த பாரு போலீஸ், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு சொல்லிட்டு இருக்காரு ஆதி குணசேகரன். ஆனா, சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பார்த்தீங்களா ஒரு நாளு. அதுக்கு என்ன காரணம்னா, ஜனனிய போட்டு தள்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது, "ஜனனி இதுக்கு மேல உயிரோட இருக்க தேவலப்பா. உன்ன கை நீட்டி அடிச்சா பாரு, அன்னைக்கே அவ சோலிய முடிச்சிருக்கணும். சரி, கால நல்லபடியா ஆடணும்னா களம் ஒண்ணு வேணும். அந்த களம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். இந்த கல்யாணத்த சாக்கா வச்சு அந்த மெட்ராஸ்காரிய முடிச்சு தள்ளணும்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து சொல்லிட்டே இருப்பாருங்க. ஸோ, இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நான் கூட நெனச்சு கூட பார்க்கல. ஏன்னா, ஒரு தம்பி பொண்டாட்டிய கொலை கூட பண்ணிக்கப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிகிட்டயே சொல்றாரு இன்னொரு தம்பிகிட்ட. இதையும் கேட்டுட்டு சரிண்ணே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி குணசேகரன் சொல்றத அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிறாரு நம்ம கதிர்வேல. ஸோ, சக்திக்கு மட்டும் இது தெரிஞ்சுச்சுன்னா, சக்தி அண்ணனும் பார்க்க மாட்டாரு, யாருன்னும் பார்க்க மாட்டாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட போறாரு. ஏன்னா, சக்தி "ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, என்ன போய் சந்தேகப்படுறியா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காரு நம்ம ஜனனி மேல சக்தி. இது தெரிஞ்சுச்சுன்னா, சக்தி அண்ணனவே பார்க்காம பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அரைஞ்சிற போறாரு. ஸோ, இந்த கல்யாணம் முடியும்போது 2 உயிர் போணும்னு சொல்லுவாரு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா பார்கவி. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஜனனி. இந்த 2 உயிரும் போணும்பா. அப்பதான் வந்து இந்த கல்யாணம் நடத்தி வச்சு நம்ம ஜெயிச்சதுக்கான அர்த்தமே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. அதையும் பார்த்தீங்கன்னா இவங்கலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப வீட்ட விட்டு வெளிய போறோம்னா, வீட்ல இருக்கிற பெண்கள் விடவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவோட தான் இருக்காங்க. ஸோ, இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.